அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வசம்பு பயன்கள். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வசம்பு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறையினர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வைங்களேன், அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம தலைமுறையினர் இருக்காங்க இல்லையா, இல்லை இப்போ இருக்கின்ற தலைமுறையினருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறையினர்கிட்ட கூட போய் கேட்டோன்னா அவங்க வசம்புவோடைய அருமை பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சு ஒரு லிஸ்ட்டே போடுவாங்க. அதாவது ஒரு கட்டுரையே எழுதுவாங்க. அவ்வளவு நல்ல மருத்துவ குணங்களை கொண்டது இந்த வசம்பு. இது நாட்டு மருந்து வகையை சேரும். ஆயுர்வேதா அப்புறம் சித்த மருத்துவத்தில் இந்த வசம்புவை பயன்படுத்தி நிறைய மருந்துகள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வசம்பு எத்தகைய தன்மையை கொண்டது அப்படின்னு நம்ம முதல் பார்க்கலாம். இந்த வசம்புவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வசம்பு வேறு விதத்திற்கெல்லாம் பயன்படுது, அதை பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை பிறகு பார்க்கலாம். நம்ம முதல்ல மருத்துவ குணத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இந்த வசம்புவை பற்றி கட்டாயம் நாம் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவ்வளவு நல்ல குணங்கள் இந்த வசம்புவில் இருக்குது. வசம்புவின் வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி போல் இருக்கும். குச்சி போலன்னா ஒல்லியாக இருக்காது, கொஞ்சம் குண்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நான் பேசும்போதே படத்தை போடுவாங்க. இது நம்ம விஹா ஆன்லைனில் இருக்குது. நம்ம விஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய வசம்பு மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளவு சுத்தமானது. இது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி. இதுலேயே பார்த்திங்கன்னா அடுத்த கிரேடும் இருக்குது, ப்ரீமியம் குவாலிட்டியும் இருக்குது. எல்லா பொருள்களையும் இருக்குது. நம்ம விஹாவில் இருக்கிறது ப்ரீமியம் குவாலிட்டி தான் எப்போவுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வசம்பு லேசான காரச்சுவை, காரம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி குறுகுறுப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுவையும் இனிப்பு சுவையும் கலந்ததாக இருக்கும். உடம்புக்கு கொஞ்சம் சூட்டை ஏற்படுத்தும். இந்த சூடு தான் பார்த்திங்கன்னா பசித்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே ஃபேட் பேர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோம். அந்த ஃபேட்டெல்லாம் கரைய நமக்கு பசி கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் இல்லையா. அதனால் இயற்கையாகவே நமக்கு இந்த உடல் சூட்டை கொடுக்கக்கூடியது இந்த வசம்பு. சூடு கொடுக்கும்னா கொப்பளெல்லாம் வச்சிருமா, பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சூடு கிடையாது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த வசம்புவுக்கு இருக்குது. பசியை ஏற்படுத்தும். வயிற்று உப்புசம் இருந்ததுன்னு வைங்களேன், அதை போக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப பொறுமலாக இருக்கும், பெருசாக இருக்கும், கேஸ் தான் நிரம்பி இருக்கும், சாப்பிட்டதுனால அப்படி ஏற்பட்டிருக்காது. வயிறு கனமாக இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா இந்த வசம்புவை நம்ம பொடி பண்ணி தேனில் கலந்து சாப்பிடலாம். இந்த வசம்பு இன்னும் என்னென்ன நன்மைகள் ஏற்படுத்தும், அதன் குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த வசம்பு எப்பேற்பட்ட விஷத்தையும் முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலேயும் கட்டாயம் இந்த வசம்பு இருக்கணும். இந்த வசம்பு பொடியை தேனில் குழைச்சி சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தன்மை முறியும். விஷத்தை அருந்தியவர்களுக்கு கூட இந்த வசம்பு ஒரு டீஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டு தேனில் குழைச்சி கொடுப்பாங்க. உள்ளே சாப்பிட்ட விஷமெல்லாம் முறிஞ்சு போய் வெளியில் வந்துடும். இந்த வசம்புவின் மருத்துவ குணங்கள் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கும் பிறந்த குழந்தை 6 மாதம் ஆன பின்னாடி வசம்புவை நல்லா அடுப்பில் வச்சு சுடுவாங்க. பக்குவமாக சுட்ட பின்னாடி ஒரு கறி போல் மேலே படிஞ்சிருக்கும். அதை நல்லா அந்த கல் ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் தேய்ச்சி அதில் ஒரு சொட்டு தேன் விட்டுக்கிட்டு அதை அப்படியே கையில் அள்ளிக்கிட்டு உள்நாக்கில், அதாவது நடு நாக்கில் பூசி விடுவாங்க குழந்தைங்களுக்கு. 6 மாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதை எங்கே பார்க்கலான்னா, நீங்கள் எல்லா கிராமங்கள்லேயும் அந்த குழந்தையை குளிப்பாட்டுறதுக்குன்னு பெரியவங்க இருப்பாங்க. குழந்தைய குளிக்க வச்ச பின்னாடி வாரத்தில் குறைஞ்சது ஒரு 3 நாளாவது இந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லாட்டி தாய்ப்பாலில் அந்த சுட்ட வசம்பை தேய்ச்சி அதில் குழைச்சிட்டு குழந்தைக்கு அப்படியே சங்காலை எடுத்து ஊற்றி விட்டுருவாங்க. இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நம்ம பல்லவி மேகாக்கெல்லாம் குளிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு அம்மா வருவாங்க.
அவங்க சுட்ட வசம்பு கொண்டாங்க அப்படிம்பாங்க. சுட்டு நாங்கள் தயாராக வச்சுருப்போம். அதை தாய்ப்பாலில் குழைச்சி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, தேனில் குழைச்செல்லாம் அதை நடுவு நாக்கில் பூசி விடுவாங்க. அப்படி எதற்காக குழைச்சி கொடுக்குறாங்கன்னா குழந்தைங்க நல்லா பேசணும் அப்படின்றதுக்காக. உண்மையிலேயே இந்த வசம்பூவை குழந்தைங்க நாக்கில் பூசிக்கிட்டு வந்தாங்கன்னா பேச்சு சரளமாக வரும். இப்படி குழந்தைங்களுக்கு நாக்கில் இந்த வசம்புவை தேய்ச்சி பூசுறதுனால குழந்தைங்க நல்லா பேசும். ஒன்று, இன்னொன்று எந்த விதமான நோய் தொற்றும் ஏற்படாது, குழந்தைங்களுக்கு நல்லா பசிக்கும். இப்படி வசம்புவில் குழந்தைங்களுக்கான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கிற காரணத்தினால தான் இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, பிள்ளை வளர்ப்பான். ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த பேர். எவ்வளோ அழகான தமிழ் பெயர்கள் நம்ம பெரியவங்கள்லாம் சூட்டியிருக்காங்க. குழந்தையை இந்த வசம்பு வளர்க்குதான். அதனால் பிள்ளை வளர்ப்பான் அப்படின்னு வசம்புவுக்கு இன்னொரு பேர் கிராமத்தில் வச்சுருக்காங்க. அது நடைமுறை புழக்கத்திலேயும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வசம்புன்னு சொன்னால் ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரியும். பிள்ளை வளர்ப்பான்னு நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா அது யாருக்கும் தெரியாது. இந்த வசம்பு நல்ல கிருமி நாசினியாக கூட இருக்குதுங்க. என்ன பண்ணும், நல்லா பொடி பண்ணிக்கணும், கஷ்டப்படாதீங்க. நம்ம விஹா ஆன்லைனில் வசம்பு பொடி கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வசம்பு பொடி கூட மஞ்சள் தூள், கறிவேப்பிலை தூள், இது எல்லாத்தையும் ஒரு லேசாக வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்துக்கோங்க. கலந்த பின்னாடி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தரக்கூடிய இந்த கொசு இருக்குது, ஈ இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லாட்டி தெளித்து விடுங்க, வீட்டு வாசலுக்கு முன்னாடி தெளித்து விடலாம். இல்லை நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு தொற்று வியாதி, இப்போ தொற்று வியாதின்றதே என்ன, உங்களுக்கு காய்ச்சல் வந்ததுன்னா அடுத்தவங்களுக்கும் காய்ச்சல் பரவும், ஒருத்தருக்கு சளி பிடிச்சதுன்னா அதுவும் சுலபமாக பரவும். இப்படி ஒரு தொற்று ஏற்படாமல் இருப்பதற்காக இதை நம்ம வீட்டிலையே தெளித்து விடலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே போதும். இல்லாட்டி வீட்டை கூட இதெல்லாம் போட்டுட்டு மொழுகி விடலாம். இந்த ஈ வர்றது, கொசு வர்றதெல்லாம் குறையும். இன்னொன்று, இந்த வசம்பு தண்ணியை நான் இப்போ சொன்னேன்ல, சுடுதண்ணியில் மஞ்சத்தூள், கருவேப்பிலை தூள், அப்புறம் இந்த வசம்பு பொடியெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம தெளித்து விட்டோன்னு வைங்களேன், இந்த விஷ ஜந்துக்கள் இருக்கு இல்லையா, பாம்பு, தேள், பூரான், இதெல்லாம் வராமல் தடுக்கப்படும். அதனால் இந்த விஷ ஜந்துக்கள் அதிகமாக நடமாடுகின்ற இடங்களில் இந்த மாதிரி கலவை கொண்ட தண்ணியை தெளித்து விடுங்க. நீங்கள் இப்படி தெளித்து விட்டிங்கன்னா அந்த வாசத்துக்கு இந்த விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கப்படும். இல்லை நீங்கள் தெளித்து விட்ட ஒரு குறிப்பிட்ட ஏரியாலேயே தெளித்து விட்டிங்கன்னா அந்த ஏரியாக்குள்ளேயே நுழையாமல் இருக்கும். அதே போல் விஷக்கடி உள்ளவர்களுக்கு இந்த வசம்பு பொடி கூட மஞ்சள் தூளையும் தேங்காய் எண்ணெயோட குழைச்சி அந்த விஷக்கடி மேலே பூசிக்கிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரத்தில் அந்த விஷக்கடி குணமாகும். விஷம் உடம்புல பரவாமல் தடுக்கப்படும். இப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊண்டு, அதாவது காயங்கள் காயாமலேயே இருக்கும். அதற்கெல்லாம் இந்த மாதிரி பூசிக்கிட்டு வாங்க, சீக்கிரத்தில் அந்த காயங்கள் குணமாகும். இது சர்க்கரை நோய் அதிகமாக ஆச்சுன்னா, அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அது அப்படியே பரவிக்கிட்டே போகும் அந்த புண்ணு. அவர்கள் கூட இந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா மேற்கொண்டு அந்த காயம் பரவாமல் தடுக்கப்படும். இன்னொன்று, தேங்காய் எண்ணெய் கூட வசம்பு பொடியும் குப்பை மேனி பொடியும் சரிசமமாக கலந்து சொறி சிரங்கு இருக்கின்ற இடத்துல பூசிக்கிட்டு வந்தோன்னா சொறி சிரங்கு அடங்கும். ஒன்று, இன்னொன்று மீண்டும் அது பரவாமல் இருக்கும். அடுத்தது, வசம்பு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி 1/4 டீஸ்பூன் போல் பொடி எடுத்துக்கோங்க. அதில் 1 பல் அல்லது 2 பல் பூண்டு வச்சு நசுக்கிக்கிட்டு அதில் வெல்லத்தை கலந்து நம்ம சாப்பிட்டோன்னா குடலில் இருக்கக்கூடிய தீமை தரும் பூச்சிகள் எல்லாம் அழிந்து போகும். இதெல்லாம் நம்ம பாட்டி சொன்ன வைத்தியம். அனுபவத்தின் மூலமாக நம் கண் முன்னால் விளைந்திருக்கக்கூடிய பொருள்கள் எதற்கு நல்லது, எதற்கு பயன்படுத்தணும் தெரிஞ்சு நமக்கு இன்றைக்கு பல செய்திகள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்தாமல் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். பயன்படுத்துகிறவங்க நல்லா இருக்காங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டும் கூட இதெல்லாம் செய்ய ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே கஷ்டம்தான். எல்லாமே கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒதுக்கிக்கிட்டே போகிற காரணத்தினால தான் நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வர்றோம். இவையெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம பாட்டி சொன்ன வைத்தியத்தையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். சரி, வசம்புவோட மருத்துவ குணங்கள் சொல்லிட்டீங்க. நாங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கோங்க. இந்த வசம்பு வீட்டுக்குள்ளே வச்சா, இல்லை பூஜை அறையில் வச்சா, இல்லை பணப்பட்டியில் வச்சா பணம் சேருமாமே, அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குன்னு தனிப்பதிவாக இன்னொன்று நான் தர்றேன். சரி, இன்னொன்றும் கேட்கணும்னு நினைப்பீங்க.
இந்த வசம்பு இவ்வளவு நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கு இல்லையா, இது தினமுமே எடுத்துக்கலாமா, தினமுமே எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும், நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் தினமுமே எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மருந்தே இருந்தால் கூட டாக்டர் எத்தனை நாள் சொல்லியிருக்காங்களோ அத்தனை நாள் தான் சாப்பிடணும். அதை தாண்டி நமக்கு நல்லா இருக்கே, நல்லா புஷ்டியாக இருக்குது, அதாவது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண இது சாப்பிட்டோன்னே நல்லா இருக்குது, இதை தொடர்ந்து நம்ம எடுக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் தான் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருப்பார், அது வரைக்கும் எடுத்தால் போதும். அதே போல் தான் நம்ம பாட்டி வைத்தியங்கள் கூட நல்லா இருக்கேன்னு தினமும் எடுக்கக்கூடாது. வாரத்தில் 2 நாள்கள் அதிகபட்சமாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை 3 நாள்கள் கூட எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு நல்லா பேச்சு வரணும், இல்லை எங்கள் வீட்டில் குழந்த வயசு தாண்டி நல்ல பெரியவங்களே இருக்காங்க, பெரிய குழந்தையே இருக்குது, வளர்ந்த பிள்ளை இருக்குது, இல்லை சிலர் சரியாக பேச முடியாமல் இருக்கிறாங்க, திக்கி திணறி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வசம்புவை பக்குவமாக சுட்டு நல்ல கருப்பு நிறத்தில் ஆகணும், அதை கல்லில் தோச்சு தேனில் கலந்து நடுநாக்கில் பூசி விடலாம். இப்போ கூட பூசி விடலாம். தினமுமே இப்படி பூசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் பூசுவதை தவிர்த்து விட்டு நீங்கள் வாரத்திற்கு குறைந்தபட்சம் 3 நாள்கள் பயன்படுத்துங்க, நல்ல பலன்களை தரும். தினமும் பயன்படுத்த வேண்டாம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுங்க. ரொம்ப நல்ல மருத்துவ குணமாக இருக்கே நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா 2 தேய்ப்பாங்க கல்லில், அதுக்கும் நல்லா தேய்ச்சி அப்படியே 1/4 டீஸ்பூன் போல் எடுத்து கொடுக்கறது கூடாது. 2 தேய் தான் தேய்ப்பாங்க கல்லில். இப்படி ஒரு தேய் இப்படி ஒரு தேய், அவ்வளோதான். தேய்ச்சிட்டு அதில் எவ்வளோ வருதோ கையில் சும்மா இத்தினூடு தான் வரும், அதை அப்படியே குழைச்சி கொடுப்பாங்க, அவ்வளவு தான் கொடுக்கணும். பெரியவங்களே கூட 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த விஷம் முறிவுக்கு தான் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் எடுத்துக்கொள்ளலாம். வெளியில் பூசுறது நீங்கள் தாராளமாக பூசிக்கோங்க. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி வழக்கமாக சொல்லுவேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் விஹா ஆன்லைன் ஷாப்பை யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலே நீங்கள் பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு விஹா ஆன்லைன் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்ட ஸ்பெல்லிங்கை டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா அப்படின்னு ஒரு ஆப் காமிக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது பச்சை நிறத்தில் இருக்கும், பார்த்துக்கோங்க. வெள்ளை பாக்ஸில் பச்சை நிறத்தில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். நிறைய புதிதாக பொருள்கள் நாங்கள் தினமுமே அப்லோட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் கேட்கக்கூடிய பொருள்கள் தான் நல்ல பொருள்கள், தரம் வாய்ந்த பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு. இதை திரும்ப திரும்ப சொல்கிறீங்களே மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஹா பேர் 4 பேருக்கு தெரிஞ்ச உடனே போலியாக உருவாக்கலாம் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அதை தடுப்பதற்காக தான் நாங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பையே உருவாக்கியிருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் போலிகளுக்கு போகவே வேண்டாம், பிரச்சனையே கிடையாது. அதனால தான் இன்னொன்று, எங்கள் விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட தாங்க, அவங்க பொருள்கள் தாங்க நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.